இந்த ஷூட்டிங் அப்பதான் உப்புமாக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. சத்தியமா நீ வாங்கினா படிக்க மாட்டேங்க, நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன். அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி, நீ எனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. சினிமாவுக்கும் எனக்குமான தொடக்கம் அதுதான் நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் நம்பர் எங்கேயோ வாங்கிட்டேன், வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல நீ இப்படி வந்து பேசுறதே தவிர ஒரு கூட்டுத்தனமான கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அங்க நான் தான் பெஸ்ட் ஆக்டர் இல்லையா? சினிமாவுக்கு போறோம், சினிமா என்ன சிம்பிள் வேலை. இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். குடும்பஸ்தன் ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு எனக்குலாம் தைரியம் கிடையாது. ஆனால் தியேட்டருக்கு யாரும் வர மாட்டாங்க. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். ஏன்னா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா பாருமா பேப்பர்ல போட்டோ வந்திருக்குன்னா சரிப்பா, அது வச்சு டீயா வாங்க முடியும். அவனுக்கு சிறப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். நீ வாழ்க்கையில என்ன சாதிச்சுட்டு எதுக்கு இவ்வளவு பேட்டி? டீம்ல கேட்டிங்கன்னா தெரியும், நானும் அவரும் பேசிக்கிறது ஸ்கிரிப்டிங்லயோ இல்லை டிஸ்கஷன்லயோ மோஸ்ட் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் தான் அங்கதான் இருக்கு. அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாரும் நிம்மதியா இருக்கிறத பார்த்து அவருக்கு வந்து என்ன ஷூட்டிங் தான் வந்திருக்கோமா, இன்னும் டைரக்டர்லாம் சிரிக்கிறாங்க. நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், என்ன ஆகுதோ இல்லையோ, வெற்றி தோல்வி என்ன வந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான். கண்ணை கட்டிக்கிட்டு ஓடும் உலகம் யாருக்காகவும் நிற்காது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பஸ்தன் உருவாகிறது எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபேமிலி வந்து நான், அப்பா, அம்மா, தம்பி. ஆக்சுவலி நாங்கள் வந்து 13 வயசு வரைக்கும் நான் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தது தான். அப்பா வந்து பால்காரரு. வந்து எனக்கு அப்பா கிட்ட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு லீவே இருக்காது வருஷத்தில் ஒரு நாள் கூட. தினமும் காலையில் வந்து ஒரு 3 மணி அந்த மாதிரி எந்திரிச்சிருவார், 7-8 மணிக்கு திரும்பி வருவார், மத்தியானம் கொஞ்சம் தான் தூங்குவார், திரும்பவும் போயிட்டு வருவார். பயங்கர ஒரு மோனோட்டோனஸான ஒரு ஒர்க்கு, ஆனால் அது அவ்வளோ டெடிக்கேட்டடாக சின்சியராக பண்ணுவார். இப்போ நான் இங்கே இருக்கேன், இதை பண்ணிகிட்ருக்கேன்னா ரொம்ப 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 இன்னவிட்டபிளான காரணம் ஒருத்தங்களை சொல்லணும் அப்படின்னா அப்பாவை நான் சொல்லுவேன். அம்மாவுக்கு தெரியாமலாம் எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அம்மா வந்து இதுக்கு தேவையில்லாமல் அம்மாவுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கணும், எல்லாத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா பாரு பையன் நல்லா வேலைக்கு போகிறான், கரெக்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு. நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. அதனால வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முதல்ல சந்தோஷமா இருக்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்களுக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பட்டதாரிகள் இல்லையா? அவங்களுக்கு ஒரே லட்சியம் என்னென்னா படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு விஸ்காம் படிப்பு, சினிமாவை பற்றி அப்படியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ரொம்ப என்ன சொல்கிறது, படிக்கணும், ஏதோ ஒரு டிகிரி படிக்க வச்சிடணும். அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு, ஒரு அவங்களோட இது வேணும்னா ஒரு இங்கிலீஷ் பேசுகிற ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சிடணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. தம்பி ரொம்ப இன்டெக்ரல் பார்ட்டு நான் சொல்லணும். அவன் ரொம்ப பொறுப்பான பையன், என்ன மாதிரி இல்லை. என்ன சொல்கிறது, ரொம்ப அவன் அப்பாவோட குணம் அவனுக்கு நிறையா இருக்குது. பயங்கர ஹார்ட் ஒர்க்கரு. ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது எனக்கு வந்து ஈஸியாக மண்டே கிழமை அவங்ககிட்டருந்து காசு வாங்கிடலாம், அவன் கொடுத்துருவான், என்னன்னு தெரியல. அவனுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்தி வைப்பான், சேர்த்தி வச்ச காசை என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது. நமக்கு தான் ஐடியாஸ் இருக்கும், என்ன பண்ணாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுத்துருவான். அப்படி தான் அவனுடைய இது. பிரசன்னா அவனை தான் பண்ண கூப்பிடுவார் முதலாளின்னு. நான் அப்படி கூப்பிட மாட்டேன், நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன் அவனை. எனக்கு நிறைய பேர் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டேன். என் கண்ணோரம் இப்போது கண்ணீர் துளிகள். எங்கள் அம்மா வந்து ஒரு வகையில் பயங்கர பிடிவாத குணம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஒன்று நினச்சிட்டா அதை சாதிச்சிடணும் அந்த மாதிரி. அது எனக்கும் எங்கள் அம்மா கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சோ இன்னும் நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு அப்சசிவ் பிடிவாதம் கொஞ்சம் இருக்குது எங்கள் அம்மா கிட்டேருந்து. சத்தியமா 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 என்ன சொல்கிறேன், ரொம்ப எல்லா அம்மாவும் மாதிரி தான், எல்லா அப்பாவும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த குழந்தைங்களுக்காகவே திரும்ப யோசிச்சு பார்த்தா இந்த குழந்தைங்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்படி போயிருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு இது தான். அது திரும்பி யோசிக்கணும். அவனுக்கு சிறப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். அப்புறம் திரும்ப ஒய்ஃப் வந்து எனக்கு வந்து அவன் வந்து அவளும் ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி. எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப 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 ஹானஸ்டான ஒப்பீனியன்ஸ் எனக்கு வந்து தர்ற ஒரு ஆள். அவள் பயங்கர ஸ்மார்ட்டு, என்னை விட ஆக்சுவலி ஸ்மார்ட். அவன் 1/4 டீஸ்பூன் நம்பிக்கை,
அதனால வந்து அவ ஒரு கிரிட்டிசிசம் இல்லாமல் ஒன்று சொல்கிறாங்கன்னா நான் அதை கொஞ்சம் வேல்யூ பண்ணுவேன். ஓகே, ஏன்னா சும்மா நான் பண்ணியிருக்கேங்கிறதுக்காக நல்லா இருக்குது அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸே கிடையாது, ஓகேவா. அவளுக்கு ரொம்ப நல்ல எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸும். நான் ஒரு வேளை டவுனாக இருக்கும்போது என்கிட்ட வந்து யாராவது பேசினாங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்துருவாங்க, ஓகேவா. ஆனால் நான் டவுனாக இருக்கும்போதோ இல்லை வந்து அப்பா இருக்கும்போதோ என்னவா இருக்கும்போதோ அவளுக்கு வந்து அந்த இமோஷ்னல் மெச்சூரிட்டி கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக, அது முக்கியமாக அவன் வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ எமோஷ்னல். ஏன்னா நான் அங்கே எமோஷனை படுத்திக்காத ஆட்கள். நான் யார்கிட்டையுமே படுத்த மாட்டேன், என் தம்பிகிட்டே. அன்எமோஷ்னல் ஃபெல்லோஸாக இருக்கிறது அது இதுக்கு வந்து தான் லைஃப்பில் அந்த சேஞ்சுன்னு நினைக்கிறேன். பாப்பா இப்போது ஒரு பாப்பா இருக்குது, இப்போ தான் பிறந்திருக்காதாம. அது ஓகே, அவளை பற்றி என்ன சொல்கிறது, இப்போ தான் பார்க்குறா, சிரிக்கிறா, அது இருக்குது. நான் சொன்னேன் ரொம்பலாம் என்ன இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு. நான் ஸ்கூலில் படிக்கும்போது இருந்தே அந்த பழக்கம் அவங்களுக்கு. நான் ட்ராமாலாம் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வாங்குவேன். அவங்க வந்து ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப மறக்கவே முடியாமல் எங்கள் அம்மா கேட்டது ஒரு இருக்குது. நாங்கள் வந்து சும்மா நச்சுக்க ஆரம்பித்து எல்லாம் முடிச்சுட்டு பேப்பரில் ஆர்டிக்கிளில் ஃபோட்டோலாம் வந்துருச்சு. பாருமா பேப்பரில் ஃபோட்டோ வந்திருக்குன்னா சரி ஓகே சரிப்போ அது வச்சு நான் டீயா வாங்க முடியும், சம்பாதிக்கிற வழியை பாடுறான் அப்படின்னு. புது கான்செப்ட் ஒன்று சேர்ந்தா தெரியல. இதெல்லாம் இது மட்டும் பத்தாது, போய் இருந்து சம்பாதிக்கிற வழியை பாடுறாங்க. மணிகண்டன் ஒரு இன்டர்வியூ சொன்னாரு, அது எங்க அம்மாவா தான், நாங்க பேசிக்கிறது உண்டு, எங்க அம்மாவா தான். இப்ப பார்த்தாலும் பிரசன்னா வந்தாருன்னு வைங்களேன், நீங்க தான் பார்த்து என்னவோ நான் இப்பதான் வந்து பிறந்த பையன். ஏதாவது வயசுல பெரியவங்க இருந்தாங்கனாலே நீ தான் கண்ணு பார்த்துக்கணும், எது கண்ணெல்லாம் வர கலங்கி நீங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கணும். சரி மாமா, நானே இங்க வந்து 40 பேர்த்துக்கு நான் வழி நடத்துற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேம்மா. நான் கேட்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு எங்கள் அம்மா வந்து பேரே பெப்பரத்தாம்பாங்க எங்கள் வீட்டில். உண்மையாலுமே அவர் சொன்னார்ல, போனால் மளிகை கடையில் போய் உனக்கு ஒன்று வாங்கிட்டு தெரியாது. எனக்கு எங்கள் அம்மா மட்டும் இல்லை, என் தம்பியும் அதை பண்ணுவான். எனக்கு அவனே இன்னொரு இது மாதிரி கார் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன், டேய் இந்த கீர் இப்போ மாற்றக்கூடாதுடா, ஏதாவது ஒன்று தெரியுதா எனக்கு. என் ஒய்ஃப் அதை பண்ணுவான், எனக்கு எல்லாரும் அதை பண்ணுவாங்க. இவனுக்கு பாரு பிரசன்னா அடிக்கடி பண்ணுவாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு கலர், இன்னைக்கு ஒயிட் இதுவும் போட்டிருக்கேன், ஒரு கரெக்டாக ஒரு ட்ரெஸ் போடுறீங்களா, டைரக்ட் ரைட்டிங் என்ன நீங்கள் அவன் சொல்லிட்டே இருந்தான். இங்கே வந்து இங்கே பாரு சும்மா எல்லா பக்கமும் போய் பேட்டி கொடுத்துட்டு அங்கே க்ரௌட் 9லேயே இருக்காத, போதும் பேட்டி கொடுத்தது ஒட்டாட்ட வீட்டில் இரு அப்படின்னாங்க. இல்லைப்பா ஒரு பக்கம் கொடுத்துட்டு ஒரு கொடுக்கலன்னா கோச்சிக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப சரி, என்ன நீ வாழ்க்கையில் என்ன சாதிச்சுட்டு எதுக்கு இவ்வளோ பேட்டி? ஓகே ஓகே கரெக்டு தான். டெபிட் டைரக்டரா சத்தியமா எங்களுக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே மாஸ்டர் கிளாஸ், பிளாக் பஸ்டர், அருமையான. அது வீட்டுக்கு வந்தப்போ இருக்கும், திடீர்னு வந்து செருப்பு தொட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு ஒன்றும் எங்கள் அம்மா திடீர்னு சீவக்கட்டை எடுத்துகிட்டு வந்து கூட்டி இருக்கணுன்னு, சீவக்கட்டையா என்னடா. அவளுக்கு இந்த மாதிரி நிறைய ஷாக்கு. தர்பூசணிக்காய் கோசாக்காய் அப்படின்பா, எனக்கு கோசாக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் கோசாக்காயா. அவளுக்கு எனக்கு இப்போ கோயம்புத்தூரை நான் அந்த பார்வையில் பார்த்ததில்லை, நமக்கு அது இயல்பு தானே. அவன் வந்ததுக்கப்புறம் கோயம்புத்தூரே எனக்கு வேறு பார்வையில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போகும்போது பாப்பாவை, என்னடா எப்பவுமே ஏன்டா இவ்வளோ நிம்மதியாக இருக்கீங்க எல்லாரும், எங்கேயுமே ஓட மாட்டீங்களா யாருமே, இதே சென்னை இருந்தால் எப்படி இருப்பாங்க தெரியும். அவர் வந்து அங்கங்கே பேக்கரி இருக்குமா, இத்தனை பேக்கரி இருக்குது, இத்தனை பேர் நின்று என்னடா டீ குடிக்கிறீங்க, 1 மணிக்கு இப்படி ஆற்றி குடிச்சிட்ருக்கீங்க, 2 மணிக்கு ஆற்றி குடிச்சிட்ருக்கீங்க. டீ குடிக்கிறதுனா காலையில் குடிக்கலாம், நைட்டு குடிக்கலாம், எதுக்குடா இவ்வளோ டீ குடிக்கிறீங்க. இப்போ கோயம்புத்தூரோட பயங்கர அட்டாச் ஆகிட்டாங்க. அந்த ஊரோட பேசிங் இருக்குது தெரியுமா கொஞ்சம். மணிகண்டன் வரும்போது அப்படி தான் அவரும். எனக்கு என்னென்னா அவர் கூட பார்த்து இவர் கூட பார்த்து அப்படி இருந்துச்சு, என்னங்க உங்களுக்கு ஒரு பரபரப்பே இல்லை, என்னங்க இவ்வளோ எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க, எல்லாரும் நிம்மதியாக இருக்கீங்க, என்னங்க சந்தோஷம். ஆமாம், அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறத பார்த்து அவருக்கு வந்து என்ன ஷூட்டிங் தான் வந்திருக்கிறோமா. ஒரு பேட்டியில் இன்னும் டேரக்டர்லாம் சிரிக்கிறாங்க, நாங்கள் வேற அவர் முன்னாடியே உட்காந்து சிரிச்சு. அது வந்து இருக்கும். வெளியூர்காரங்களுக்கு வந்து வந்தாங்கன்னா, நீங்கள் இன்னும் ஊட்டிக்கு போனீங்கன்னு வைங்களேன், அது இன்னும் ஸ்லோவாக இருக்கும்.
என் ஃப்ரெண்டெல்லாம் ஊட்டியில் இருக்கான், ஊட்டிக்கு போயிருக்கான். அப்போ வந்து அது இன்னும் நம்ம கோயம்புத்தூர்காரனுக்கே இது ரொம்ப இதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு இது மாதிரி சொல்லாடல் மாதிரி. எங்கள் கோயம்புத்தூருக்குள்ள போர் அடிச்சதுன்னா ஊட்டிக்கு டீ குடிக்க போவோம். எவனாவது ஊட்டிக்கு டீ குடிக்க போர் அடிச்சிருந்தோம் அப்படியெல்லாம் ஒன்றும் போக மாட்டோம். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உண்மையாக்குறதுக்குன்னே வாழ்க்கையில் ஒரு தடவை என்ன பண்ணோம்னா சும்மா வண்டி எடுத்துகிட்டு போய் டீ குடிச்சிட்டு வந்தோம். எதுக்குன்னா இது உண்மை தானே, போர் அடித்தா ஊட்டிக்கு டீ குடிக்க போவோம், ஒரு தடவை போயிருப்போம், அவ்வளோதான். நான் பயங்கர நான்வெஜ் விரும்பி. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இவன் கழுத்தில் கத்திட்டு திரிய வேண்டியது தானே, என்னது இது அப்படின்னு மாதிரி. எனக்கு அது வந்து அதுவும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நாட்டுக்கோழி மட்டன் அப்படின்னா நான் வந்து இது வந்து எந்நேரம் வேணாலும் சாப்பிட்டே இருப்பேன். எனக்கு தினமும் நான்வெஜ் சாப்பிட்டா கூட போர் அடிக்காத அளவுக்கான, அதாவது லைஃபோட கோல்ஸ் இருக்கும் தெரியுமா சின்ன வயசில். அதில் ஒன்று தினமும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ணும், பணக்காரன் ஆகணும்லாம் வச்சுருப்பாங்கல்ல, தினமும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ணுங்கிறது ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். இன்னும் போர் அடிக்கல, வயசாக தான் ஆகுமோ என்னமோ தெரியல. அதே மாதிரி நான் பாஸ்மதி அரிசியில் பிரியாணியோட சீரக சம்பா பிரியாணி தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இவங்க எங்கள் ஒய்ஃப் வந்து சீரக சம்பா பிரியாணியே கிடையாது, அது வந்து பொட்டலை சோறு போடுவாங்க. என்ன நாங்கள் பாஸ்மதியே, அது எப்படி பாஸ்மதி ஒரிஜினலாக இருக்கும்? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதினே ஒன்று இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதுக்கும் பாஸ்மதி பிரியாணியா அப்படின்னு சண்டை போட்டுக்குவோம். அரிசி அது எனக்கு உண்மையிலுமே ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் அங்கே வந்து கேட்டிங்கனாலே அது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரி தான். அது என்னென்னா அது ரொம்ப ஈஸி டு குக்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அரிசி பருப்பு தயிர் பெஸ்ட்டு. நாங்கள் எதுக்குமே பரோட்டாக்கே தயிர் ஊற்றி சாப்பிடுவோம், பூரிக்கே தயிர் ஊற்றி சாப்பிடுவோம், மேகிக்கு தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். நீங்கள் இதெல்லாம் கேட்டால் நம்பவே மாட்டேங்க. ஆமாம், எனக்கு அதுவும் நான் பால்காரர் பையன், நீங்கள் யோசிச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் தயிர் தான். தயிர் எனக்கு தயிர் இருந்தால் போதும். தேங்காய் சட்னி அதை விட்டா நாங்கள் தான் பரோட்டாக்கு தேங்காய் சட்னி, பூரிக்கு தேங்காய் சட்னி, நீங்கள் கற்பனையே பண்ண முடியாதுக்கெல்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். எனக்கு உப்புமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பயங்கர கம்ஃபர்ட் ஃபுட்டு. அந்த மாதிரி அரிசி பருப்பு. உங்களுக்கு உப்புமா வந்து பிரச்சனையே இல்லாத ஃபுட்டு. நீங்கள் பார்க்கல, ரொம்ப வெயிட்டாக ஃபீல் ஆக மாட்டீங்க. உப்புமாவும் தயிரும் பெஸ்ட்டு. நாங்கள் இந்த ஷூட்டிங் அப்போ தான் உப்புமாக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. மொத்த செட்டு வந்து உப்புமா வாங்கி வச்சுட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து சென்னையிலேருந்து வந்த ஃபுட்டு பண்ணுறவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, இது வரைக்கும் வாழ்க்கையில் உப்புமாக்கு இவ்வளோ டிமாண்ட் இருந்த செட்டை நான் வாழ்க்கையில் பார்த்ததில்லை அப்படின்னு. அது ஷூட்டிங் டைம் அப்போல்லாம் இன்னும் வயிறு கொஞ்சம் கிளியராக இருந்துக்கணும் அப்படின்னு இருக்கும்ல, ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது அசிடிட்டி ஆயிரும். ஓகே, ரெடி, கேமரா ரோலிங், ஆக்ஷன். 2015 ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு டெலிஃபிலிம் பண்ணோம். ஒரு 30,000 ரூபா பட்ஜெட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, பிரசன்னாக்கு தெரிஞ்சவங்க கிட்ட 1000 ரூபா கேட்கலாம், க்ரௌட் ஃபண்டிங் பண்ணலாம். யாரும் நம்ம கேட்டால் 1000 ரூபா தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு 30,000 ரூபாலாம் ஆரம்பித்தோம். அது அப்புறம் லிவிங்ஸ்டன் எல்லாம் உள்ளே வந்து அது 3 லட்ச ரூபா ஆயிடுச்சு. அந்த இது 1.5 வருஷம் ப்ராசஸ், 2 வருஷம் ப்ராசஸ் ஆயிடுச்சு அந்த டெலிஃபிலிம். சிங்கம் புலி கரடி எங்களை எதிர்க்க எவண்டி. அதில் தான் வந்து நானும் பிரசன்னாவும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். அங்கே தனமம்மா மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு அங்கே தான் அதில் தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நாள் பிரசன்னா ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார், கமலண்ணாக்கு ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நானும் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ரீ ப்ரொடக்ஷனில். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரசன்னா வந்து அதில் ரைட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த இதில் அதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 2000 ஒரு 5 மாதம் கழித்து திரும்பவும் கோயம்புத்தூருக்கு போயிட்டோம். அந்த ப்ராஜெக்ட் அப்போ வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு ஒரு 5 மாதம் சும்மா இருந்தோம். எனக்கு என்ன அப்போ ஐடியானா, எல்லோரும் அப்போ தான் யூடியூப் பூம் ஆகிட்டுருக்கு, யூடியூப்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கலாம் தலைவா அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம். இந்த மீன் டைம் வந்து வீட்டில் இருக்கும்போது, பிரசன்னா வீட்டில் இருக்கும்போது நிறையா அந்த சமயம் செம்ம க்ளோரியஸான டைம். என்னென்னா அப்போ தான் நிறையா தினமும் ஒரு 2 படம் பார்ப்போம், புக் படிப்போம், வேலை இல்லை. இந்த படத்துக்கான குடும்பத்துக்கான ஐடியாலாம் கிட்டத்தட்ட ஒரிஜினேட் ஆன டைம் அதெல்லாம். ராஜேஷ் வந்து ஒரு பேய்த்தனமான ஒரு ஒர்க்கர்.
அவருக்கு இந்த கிராஃப்ட் மேலே இருக்கிற அப்சஷனும் அதுக்கு எடுத்துக்கிற பிரயத்தனைகளும் அவர் அதுக்கு போட்ட ப்ரிப்ரேஷன்ஸும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக எழுப்போம். ராஜேஷ் வந்து ஒரு நாள் வந்து என்னோட கெரியர் பார்த்தையே கிட்டத்தட்ட சேஞ்ச் பண்ணுறாரு. ஒரு நாள் நான் ஏடியாவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், ஆக்டராகவும் இருப்பேன் நக்லைட்ஸில் இருந்தப்போ. ஸோ ஒரு நாள் கூப்பிட்டு பேசுகிறாப்புல, என்ன ஏதாவது ஒன்றில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், எதுன்னு சொல்லுங்கள், அதை நோக்கி உங்களை ஷேப் அப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும்னு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாரு. இம்மிடியேட்டாக நான் ஆக்டர்னு சொன்னேன். அந்த டெசிஷனை எனக்கு ஃபைன் பண்ண வச்ச, எனக்கு ஹோப் கொடுத்தது வந்து ராஜேஷ். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நாங்கள் தான் நினைக்கிறேன் டெக்னீஷியன்ஸாகவே வந்திருக்கிறோம். நக்கலைட்ஸில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் சுஜித்தும் கண்ணனும் டிசைனரில் ஒருத்தர் கவினும் எல்லாரும். அவங்களும் எல்லாருமே இங்கே வந்தது வந்து இன்னொரு டைரக்டராக மட்டும் வராமல் ஒரு டீமாகவே வந்தது வந்து பயங்கர சந்தோஷம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் வேணால் அவர் அசோசியேட் ஆன எல்லாத்தோடையுமே அவங்ககிட்ட ஒரு 10% பர்ஃபார்மன்ஸையோ ரிசல்ட்டையோ அவர் வாங்குறதுல அது ரொம்ப சைலண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆள். இப்போ நீங்கள் படத்தோட இதே பார்த்தீங்கன்னா ஒரு படம் இன்னொரு முதல் படம் இன்னும் எல்லா படத்துக்குமே இருக்கிற ப்ரெஷர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லா படங்களையும் அந்தந்த நாளுக்கான சிக்கல்கள் இருக்கும். ஒரு நாள் கூட அவர் கோவப்படுறது கிடையாது. நாங்கள் ஷூட் பண்ணேன், இப்போ நமக்கு அங்கே இருக்கும் நம்ம லைட்டிங் அது இது போகும் நம்ம ஒரு ப்ரெஷரில் ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். சில நேரம் நம்ம அசிஸ்டன்ஸை நம்ம கற்றுவோம், அங்கே வேலை நடக்கணும்னு ஒன்று இருக்கும்ல. அவரும் அந்த ப்ரெஷரோடு இருந்தவர் தான். ஆனால் ஒரு நாள் கூட அவர் யார் மேலேயும் கணிச்சிட்டதே கிடையாது, இதே கிடையாது. அண்ட் எதுக்குமே அதிகமாக எனக்கு அதை திரும்பவும் படம் முடிச்சு இது வரும்போது சரி முன்னால் இருந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயந்தான் தோணிகிட்டே இருந்துச்சு. அர்ஜுனர் அந்த கதை ஒன்று சொல்லுவாங்கள்ல, அர்ஜுனா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா அந்த பறவையோட கண்ணு தான் தெரியுது அப்படிம்பாங்கள்ல. ஸோ உண்மையிலேயுமே அவருக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒன்று செய்யணும், ஒரு லார்ஜர் கோல் லார்ஜர் விஷன் இருக்குது அப்படின்னா அதற்கு நடுவில் இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த இடர்பாடுகளுக்கு பயந்துட்டோ இல்லை அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டோ இல்லை அதற்கு எனர்ஜி செலவு பண்ணிட்டு இருக்கிறதோ நம்ம விஷயங்கள் இல்லை. அது வருதும், எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு விஷயம் வேணும். ஆனால் ஸோ எதுக்கு ரியாக்ட் பண்ணது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம லார்ஜர் கோல் என்ன, அதுக்கு நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுல அது நான் வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிறேன். ஆச்சரியம் தானே. எது நடந்தாலும் அதை கடந்துடலாம், பயமெல்லாம் இனி செல்லாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் அப்புறம் அவங்களுடைய ஒர்க்கு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சினிமா பண்ணலாங்கிறது வந்து ஒரு எலாங்கேட்டட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. நாங்கள் 2019 எப்போ இருந்து நாங்கள் அதை பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன ஒரே விஷயம் கோலாக வச்சுருந்தோன்னா, சினிமாவுக்கு இப்போ நான் ப்ரெசண்டாக ஃபுல்லாக இங்கே வந்துட்டாலும் அங்கே வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும். இப்போ நம்ம இருந்து தான் அங்கே பார்த்துக்கணுங்கிற நிலமையில் இருக்காமல் வரணுங்கிறது தான் டார்கெட், ஓகேவா? ஆனால் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு தான் டைம் ஆச்சு. நாங்கள் தான் சொல்கிறேன், இந்த கதை இல்லாமல் குடும்பஸ்தன் இல்லாமல் இன்னொரு 2 ஸ்கிரிப்டே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒன்றே ஒன்று என்ன இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். என்ன ஆகுதோ இல்லையோ, வெற்றி தோல்வி வாட்டெவர் அது என்ன வேணால் வரலாம். வெற்றி தோல்வி இல்லாமல் மந்தமாக ஒரு நிலை என்ன வந்தாலும் சரி நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்களை வந்து சேவ் பண்ணியிருக்கு. கண்ணை கட்டிக்கிட்டு ஓடும் உலகம் யாருக்காகவும் நிற்காது. ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் சொன்னல ஒரு தடவை வந்து இப்போ கதை சொல்லலான்னு நக்கலைட்ஸ் ஆரம்பித்த புதுசில் ஒரு கதை எழுதிட்டு ஒரு க்ரைம் காமெடி ஒன்று அதை எழுதிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லலான்னு போனோம். அது ஒரு பேய் சீசன். அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது. அந்த கதையில் பேய் வருமானு கேட்டாங்க, அவங்களோட இடத்துலருந்து அவங்க கேட்குறாங்க. ஆனால் எனக்கு அது வந்து என்னங்க இது எப்படி இது என்ன இதுக்குங்க பேய் வருது எனக்கு அது நம்ம வந்து அப்போ ஒன்று முடிவு பண்ணோம். அப்புறம் தான் நக்கலைட்ஸ் ரொம்ப விகரஸாக இது பண்ணுவோம். ஏன்னா நம்மளே மக்கள் ரெகுலராக பார்க்குறாங்க. அப்போ வந்து ப்ரொடியூசர் நம்மக்கிட்ட வரணும், நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட போகக்கூடாது. ப்ரொடியூசர் தேடி அலையிற படலம்னு ஒன்று இருக்குது சினிமாவில், அதை நம்ம வந்து கடக்கணும். அதுதான் நக்கலைட்ஸோட வேலை அப்படின்னு தான் பண்ணோம். உண்மையிலேயுமே அது கடந்துருச்சு எங்களுக்கு ப்ரொடியூசர் இவரும் எங்கள் ப்ரொடியூசரும் நாங்கள் வந்து தேடி அவர் லொக்கேஷன் மேனேஜராக இருந்தவர். நாங்கள் நக்கலைட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு அவங்கள தெரியும். பிரசன்னாக்கும் அவர் பிரசன்னா வீட்டில் இருப்பார், நானும் இருப்பேன். அப்படிங்கிறவங்க ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் அப்படி வந்து ரீஜனல் அப்படியே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகி அப்புறம் கரெக்டாக நமக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துக்கு அவரும் வந்துட்டார். எங்களுக்கு இப்போது தான் நக்கலைட்ஸ்னால தான் நான் இந்த படம் எப்படி ஆச்சுன்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. அசோக் செல்வன் வந்து கூப்பிட்டாரு,
மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாவில், தலைவா உங்கள் அமுச்சி ஒர்க் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம மீட் பண்ணலாமான்னு. நான் இங்கே வந்து அவரோட வீடு இருக்குது, இங்கே வந்து அவர் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து அவர் மீட் பண்ணேன். அவர் பார்த்துட்டு அம்முச்சியவே படமாக பண்ணலாமான்னு கேட்க வந்தார். நான் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குதுன்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் கோவிட் வந்துடுச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் அவரோட டேட்லாம் கேவ்ஸ் ஆனதுக்கப்புறம் அசோக் செல்வன் தான் சொன்னால், நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வேறு யாராவது கூட பண்ணிட்டாங்க, நம்ம அடுத்து கூட பண்ணலான்னு. ஓகே தலைவா, சூப்பர், டன். நான் உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நான் அப்புறம் யாருக்கு கூட பண்ணலான்னு, நாங்கள் யார் கூட உங்களுக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குன்னு கேட்டேன். நாங்கள் தான் மணிகண்டன் பண்ணணும். அப்போ குட் நைட்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடி மணிகண்டன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா அவர் தான் கனெக்ட் பண்ணி விட்டார் அசோக் செல்வன். ஐ வாஸ் கிரேசியஸ் இனஃப். அந்த அதான் இந்த படம் நிகழ்கிறதுக்கு நன்றி சொல்லணும், எத்தனை பேர்த்துக்கு சொல்கிறதுன்னு தெரில. முக்கியமாக அசோக் செல்வன் பிரதருக்கு சொல்லணும். அது என்னது, அவர் வந்து கனெக்ட் பண்ணி விட்டார். அப்புறம் மணிகண்டன் அவர் வந்து ஒரு கொஞ்ச நாளில் அவங்க எல்லாத்துக்குமே அவர் நக்கலைச்சினால தான் படத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு பேக் ஆஃப் த மைண்டில். கதை நல்லா இருக்குது, ஓகே, இவங்க இப்போ எப்படி எடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சா நக்கலைச் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது ஒரு காரணமாக இருந்திருக்கு. அவர் யூடியூப்ல இருந்து சினிமாவுக்கு மாறுறது அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கர ப்ரிப்பேர்டான ஒரு மூவ் தான். அவர் யூடியூப்ல இருக்கும்போதே ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சினிமா. எப்படின்னா அவருக்கு தெரியும் அது சினிமாவாக எப்படி இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போது குடும்பஸ்தனோட சக்ஸஸ் வந்து வெரி வெல் பிளான்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ் தான். ஏதோ நம்ம ஒன்று எடுத்துட்டோம், அது திடீர்னு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படி கிடையாது. ராஜேஷ் வந்து ஹி ஹேட் அ விஷன். இது வந்து வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணி நக்லைட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து எப்பவுமே ஹீஸ் அ விஷனரி. எப்பவுமே ஒரு விஷனோட வேலை செய்கிற ஒரு பர்சனல் அவர். அவ்வளோ ப்ரெஷர், இம்மென்ஸ் ப்ரெஷர் இருக்கும் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணி முடிக்கிறப்போ. பட் அந்த ப்ரெஷரை ரொம்ப இலகுவாக ஹேண்டில் பண்ணுவார். என்றைக்குமே ஒரு டைரக்டரோட ப்ரெஷரை ஆக்டர் மேலே திணிச்சதே கிடையாது. அவர் ஆக்டிங் சொல்லித்தர விதம் சொல்லியே தரமாட்டார். அவர் அதை வாங்குறது எப்படி வாங்குறாருங்கிறத இன்னுமே ஃபைன் பண்ண முடியல. ப்ரிடாமினண்ட்டாக அவர் கூட நிறையா வீடியோஸ் ஒர்க் பண்ண ஒரு ஆக்டராக சொல்கிறேன். எனக்கு இன்னுமே அவரோட வே ஆஃப் அப்ரோச் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவார். ஆனால் அந்த ஆக்டரோட பெஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல கிங் தான். அவர் எக்ஸலண்ட்டான ஒரு ரைட்டர் பிரசன்னா அவங்களுக்கு. அவர் ரொம்ப ரேரான ஒரு காம்பினேஷன். எழுதுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம், மாற்றுவோம். அது ஒரு என்ன சொல்கிறது, நிறைய நீங்கள் வந்து டீமில் கேட்டிங்கன்னா தெரியும், நானும் அவரும் பேசிக்கிறது ஸ்கிரிப்டிங்லேயோ இல்லை டிஸ்கஷன்லேயோ மோஸ்ட் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் தான் அங்கே தான் இருக்கும். ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்னா ஸ்கிரிப்ட் பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிற ஆட்கள் ஸ்கிரிப்டோட இதில். நான் ரொம்ப டெக்னிக்கலாக இருப்பேன், எனக்கு வந்து அவரும் டெக்னிக்கலாக இருப்பாங்க. நான் பயங்கர ஸ்டிக் ஆன் டு ஸ்ட்ரக்சராக இருப்பேன். அவர் வந்து என்ன சொல்கிறார், அவர் கொஞ்சம் போயம் மாதிரி இருக்கணும் அப்படிம்பாரு. நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இருக்கணும் அப்படிம்பேன். எனக்கு இந்த சமயத்தில் இது நடக்கணும், இந்த பீட்டிங் இருக்கணும் அப்படிம்பேன். அது அப்படின்னு வந்து அது வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து செட் ஆகும். வெளியிலேருந்து உள்ள பார்க்குறவனுக்கு என்னடா பொழுதனைக்கு படுத்துட்டே இருக்கிறானுங்க சோம்பேறிகன்னு தோணும். உள்ளேருந்து வெளியே பார்க்குறவனுக்கு என்னடா பொழுதனைக்கு ஓடிட்டே இருக்கிறானுங்க இருக்கணுங்கன்னு தோணும். எந்த பக்கம் இருந்து பார்க்குறவங்கிறதா பாயிண்ட். அப்புறம் ராஜேஷ் கிட்ட ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, ரைட்டர்ஸ் டைரக்டராக அவரை நான் பார்க்குறேன். பிரசன்னா கூட அவர் சேர்ந்து வேலை செஞ்ச அத்தனையிலையுமே ஒரு 80-90% எல்லாமே பிரசன்னா தான் எழுதியிருக்காரு. சிலது கிருஷ்ணா எழுதியிருக்காப்புல. ஸோ ரைட்டர்ஸ் கூட இணைந்து ஒரு டைரக்டர் வேலை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத க்ளோஸ் பெரிமீட்டரில் என்னால் அதை ஃபைன் பண்ண முடிஞ்சுது. ஒரு ரைட்டர் எவ்வளோ முக்கியங்கிறத உணர்ந்த ஒரு டைரக்டராக அவர் வேலை செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். அவர் பிளேஸ் இஸ் யுவர் பிளேஸ். எப்பயாவது ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு இதாண்டா சினிமா இப்படி தாண்டா அப்படின்லாம் ஃபீல் வந்திருக்கு அவங்களுக்கு? இல்லைங்க, இப்படிலாம் அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸாக கேட்குறேன். கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு எப்போ வரும்னா, நான் சொல்கிறேனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசைன் முடிக்கும்போது இந்த கிளைமேக்ஸ் இந்த ஐடியா வந்து இது பண்ணும்போது எனக்கு 100% கான்ஃபிடென்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நம்ம ஒர்க் ஆகிரும் அப்படின்னு எனக்கு பயமாகவே இல்லை ஆக்சுவலி. அது மாதிரி ஒரு சில இடத்துல ஸ்க்ரீன் பிள்ளை எங்கே வீக்காக இருக்குன்னு எனக்கே தெரியும். அங்கெல்லாம் எனக்கு இந்த படத்துலையுமே அங்கெல்லாம் எனக்கு பயம் இருந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்கெங்கெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோமோ நாங்கள் அங்கெங்கெல்லாம் பயங்கர ரிசப்ஷனும், எங்கெங்கெல்லாம் நமக்கே வந்து
கொஞ்சம் கம்பேர் டு த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு இதாங்கிறதும் அதே தான் ஆடியன்ஸ்கிட்டே ரியாக்ஷன் இருந்துச்சு. ஓகே இப்படி தான் போல, கரெக்டாக தான் போல அப்படின்னு தோணுது. அது தியேட்டருக்கு போகும்போது என்ன வித்தியாசம்னா, நாங்கள் எப்பவுமே நக்கலைட்ஸ்லாம் லைக்ஸு கமெண்ட்ஸ் தானே, நேரில் மக்களை பார்த்து எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் சூப்பராக வீடியோ பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானே கேட்டிருக்கோம். அது சொல்கிறாங்க, உண்மையை தான் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா, பயங்கரமாக சிரிச்சம்பாங்க. அவங்க முன்னாடி சிரிச்சா காமிக்க முடியும், அதெல்லாம் ஓகே உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஓகே இதில் வந்து லைவாக பார்க்கும்போது எல்லாம் கை தட்டி சிரிக்கிறத பார்க்கும்போது இப்படி தான் அது அந்த என்னது லைக்ஸ் வந்து கிளாப்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனது பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு இது அப்படி இருந்துச்சு. அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு அரங்கம் ஃபுல்லாக இப்படி குடும்பங்களாக வந்து எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறது மாதிரி ஒரு பெரிய, அதை பார்க்குறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தியேட்டருக்கு மக்களை இழுக்கணுங்கிறது வந்து இப்போ இன்னும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் ஆயிடுச்சு ஃபார் ஆல் கிரியேட்டர்ஸ்க்கு. டைரக்டர் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து தியேட்டருக்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்துருச்சு. ஸோ அந்த சேலஞ்சை வந்து இந்த ஃபஸ்ட் இயர் 2025 ஃபஸ்ட்டு மந்த்லேயே இது ரெண்டும் உடச்சி எரிஞ்சு வாங்கடா அப்படின்னு இழுத்துட்டு வந்துச்சு இந்த படம். அதுவும் வந்து குடும்பஸ்தன் வந்து ரொம்ப நல்ல ஹிட்டு. வசூல் ரீதியாக சரி, விமர்சன ரீதியாகவும் நல்ல ஹிட். இவ்வளோ கமிட்மெண்ட்டுக்கு நடுவில் ஜாப் போகிறதா பியூட்டியே. ஒரு எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போனாங்க சாவடியிலேயே. நாங்கள் கவிதா தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது, அங்கே தான் நான் படம் பார்த்து வளர்ந்துருக்கிறேன். அது இப்போ ரெனோவேட்டாக ஒரு தியேட்டர் இருக்குது, அங்கேயே போய் பார்த்தது. எங்கள் அப்பாலாம் வந்திருந்தாங்க அங்கே, அவங்களுக்கெல்லாம் அங்கே அது ரொம்ப கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஏன்னா அந்த தியேட்டரில் உட்காந்து நான் பல தடவை படம் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற எங்கள் ஊர் க்ரௌடில் பார்க்குறது வந்து கொஞ்சம் எனக்கு இது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். குடும்பஸ்தன் ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு எனக்குலாம் தைரியம் கிடையாது. ஆனால் தியேட்டருக்கு யாரும் வரமாட்டாங்க. ஃபேமிலியெல்லாம் தான் சீரியலில் காமிச்சிட்டாங்க, என்னையா படத்தில் போய் காட்டு போட்ட போகிறான்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்க. ஆனால் எங்கேயுமே அள வைக்காமல் அப்படியே லைட்ரு வேனில் ஃபுல்லாக பாக்யராஜ் சார் ஸ்டைலில் ஓட் பண்ணி மணிகண்டன் வேறு ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். ஸோ ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தார். நாட் ஓன்லி மணிகண்டன், அந்த படத்தில் ஆர் சுந்தரராஜன் ஆகட்டும், அந்த ஒய்ஃப் அவங்க அம்மா வந்து அவங்க மலையாள ஆர்டிஸ்டாங்க, அந்த அம்மா ஆகட்டும், இவர் குரு சோமசுந்தரம் ஆகட்டும், எல்லாருமே அந்த அந்த படம் மியூசிக் டேரக்டரும் பின்னி எடுத்திருப்பார். அந்த சைனீஸ் ப்ராக்டிஸுக்கெலாம் ஒரு சைனீஸ் மியூசிக் போட்டு நான் இங்கே டோட்டல் யூனிட்டாக வர வச்சு டைரக்டர்ஸ் யூனியன் சார்பாக இவங்களை கௌரவப்படுத்தணும். குடும்பஸ்தன் படம் ரிலீஸ் ஆன 3ஆம் நாளே பார்த்து அப்போ ஹிட்டு, பெரிய ஹிட் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. இவரும் நல்ல ஒரு அற்புதமான டைரக்டர். நக்கலைட்ஸ்ன்ற ஒரு பெரிய யூடியூப் சேனல் விட்டு இறக்கலாம். சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. ஆமாம், நக்கலைட்ஸில் வந்து எங்கள் ஊரில் நான் நக்கலைட்ஸ் ஃபஸ்ட்டு பேக் டு ஸ்கூல் போட்டப்பெல்லாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் அவ்வளோவா தெரிஞ்சதுன்னு தெரியல, இல்லை ஒரு க்ரௌடுக்கு மத்தியில் தான். நான் அம்முச்சி பண்ணதுக்கப்புறம் நானே உணர்ந்தது, தன்னைத்தானே செலிப்ரிட்டியாக உணர்ந்தார் மாதிரி. திடீர்னு எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருப்பேன், தங்கம் அம்முச்சி நீ தான் எடுத்துக்கிறியாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து தான் எனக்கே அதான் அம்மு கிராமத்துக்குள்ளே, நாங்கள் ரொம்ப கிராமம் இல்லை, அதுக்குள்ளே அம்முச்சியோட பெனிட்ரேஷன் வந்து தான் என்னை ஒரு சின்ன லெவல் செலிப்ரிட்டியாக அங்கே ஆக்குச்சு. நான் இனிமேல் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் சும்மா நம்ம சொல்கிறது தான், செலிப்ரிட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா உங்களுக்கு சினிமா பற்றி ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அதில் கேள்வி கேட்பாங்க. என்னமோ நான் தான் வந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அடுத்து அவர் என்ன பண்ணுறாராமா எங்க அது எனக்கு என்னங்க தெரியும். ஆமாம், அடுத்து ரஜினி என்ன பண்ணுறாரு, கமல் என்ன எங்க அது எனக்கு எப்படி தெரியும். எனக்கு ஒரே எய்ம் தான் இருந்துச்சு லைஃப்பில். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும்போது, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு அறிவு தெரிஞ்சதுலேருந்து நான் சினிமா பண்ணணுன்னு தான் யோசிச்சிருக்கேன். எங்கள் வீடு சாவடி, ரொம்ப ஒரு கிராமம் இல்லை, அங்கேருந்து அது வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ட் ட்ரீம் தான். பட் எனக்கு என்னமோ ரொம்ப அது கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது, சின்ன வயசில் இருந்த அந்த அம்யூஸ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து வேறு எதுவுமே எனக்கு வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சினிமாவுக்கு போகிறதே மாமாங்க ஒரு தடவை போகிற மாதிரி இருக்குது தியேட்டருக்கு போகிறதுங்கிறது. நான் ரொம்ப குட்டி வயசில் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குதுன்னா, ஐ திங்க் அருணாச்சலம் படத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வேகாக ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன படத்துக்கு போனேங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அருணாச்சலம் படத்துக்கு போய் எனக்கு அந்த சீன், அந்த குரங்கு வந்து இதை தூக்கிட்டு ஓடும் இல்லையா, எனக்கு ரொம்ப ஃப்ளாஷஸாக ஞாபகம் இருக்குது. அந்த அட்மாஸ்பியரு, அந்த இதெல்லாம். எங்களுக்கு வந்து சி சென்ட்ரு
சாவடி தியேட்டருக்கு, கவிதான்னு ஒரு தியேட்டருக்கு, அங்கே தான் படம் வரும். இதை நான் சொன்னது டவுனுக்கு கூட்டிகிட்டு போனது. அது இதுக்கு போகிறதுனாலே மாட்டு வண்டியில் மொத்த ஃபேமிலியும் ஏறி படம் பார்க்க போவோம். 90s கிட்டு தான், என்னோட வாழ்க்கை 80s மாதிரி இருக்கும். இல்லை மாட்டு வண்டி கட்டி படையப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. படையப்பெல்லாம் பார்த்து நான் வந்து அந்த அது படையப்பா படத்தை கூட்டிகிட்டு போகிறதுனா நாங்கள் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி, ஒரு 4 நாள் முன்னாடி தெரிஞ்சிடும். அந்த 4 நாளும் இப்படி இருப்பேன், ஹையில் இருப்பேன். செம ஒரு இது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் சினிமா போகிறதுனா ஏன் அவ்வளோ ஹைனா, எங்கள் வீட்டில் டிவி இருக்காது. டிவி நான் வந்து அடம் பிடிச்சி வீட்டில் வாங்கினேன். அது வாங்கும்போது நான் 7th or 8th படிக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலி. நாங்கள் என்னன்னா எங்கள் சித்தப்பாவோட வேல்யூ என்னென்னா, டிவி இருந்தால் அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு. டிவியே இல்லை. அதனால யாராவது டிவி இருக்கிற வீட்டுக்கு போனாலே எனக்கு வந்து ஹை ஆயிரும். டிவி இருக்கிற வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு சினிமா ஓடிட்டு இருக்குது, அங்கே ஒரு ஃபைட் சீன் ஓடிட்டு இருக்குதுன்னா அவ்வளோதான் நல்லா வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. எங்கள் அமிச்சி வீட்டுக்கு போகிறேன், அங்கே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்கும். எனக்கு அமிச்சி வீட்டுக்கு போகிறது ஏன் அவ்வளோ பிடிக்கும்னா, அங்கே இருக்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியும் இருக்கும். பழைய படம் போடுவாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. தூர்தர்ஷன் இருக்கும், சக்திமான் போடுவாங்க, பழைய படம் போடுவாங்க. ஒரு 3 மணிக்கோ 2 ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் போடுவாங்க, சனிக்கிழமை ஒரு படம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த தூர்தர்ஷன் இருக்கும்போது இதோ ஒரு படம் 4 மணிக்கு ஒரு படம் போடுவாங்க, நாட் ராங், தூர்தர்ஷனில். அது அந்த 4 மணிக்காக வந்து நான் வந்து ஒரு மாதம் லீவில் போகிறேன்னா அந்த ஒரு வாரம் 4 மணிக்கு வெயிட் பண்ணிருப்பேன். அதில் என்ன கிக்காக இருக்குன்னா, திடீர்னு வந்து ஒரு படம் போட்டாங்கன்னு வைங்களேன், ஆக்ஷன் படம் போட்டாங்கன்னு வைங்களேன், அதுவே குஷி. ஏதாவது எனக்கு டபுள் ஆக்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரஜினி சார் போட்ட டபுள் ஆக்டர், ரஜினி போட்ட டபுள் ஆக்டர், விஜயகாந்த் டபுள் ஆக்டர், கமல்ஹாசன் டபுள் ஆக்டர்னா என்னை கையிலே பிடிக்க முடியாது. அவ்வளோ என்ன சொல்கிறது, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. டிவியில் அங்கே பார்த்து பழகினதுனால நான் விளம்பரத்தை கூட உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். விளம்பரம் போட்டால் கூட போயிட்டு டிவி மாற்ற முடியாது சேனலில். அப்படி ஆரம்பித்தது தான் இது. அங்கே மாமா வீட்டில் இருக்கும்போது டெக் எடுத்துகிட்டு படம் பார்க்குறது, அப்படி தான் எனக்கு வந்து அறிமுகம். சினிமாவுக்கும் எனக்குமான தொடக்கம் அதுதான் நினைக்கிறேன். சினிமாவை பற்றி நான் பார்த்ததை விட சினிமாவை பற்றி படம் பார்த்துட்டு பேசுகிறதோ இல்லை இருப்பாங்க, அப்படி இந்த படம் பார்த்தியோ அதில் வந்து இது பண்ணுவாங்களான்னு ஃப்ரெண்ட்ஸோட பேசிப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது தான் ரொம்ப 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 அதிகம். அப்போது என்னென்னா, ஸ்கூலில் ட்ராமாஸ் பண்ண ஆரம்பித்தேன் 8th படிக்கும்போது. 8th படிக்கும்போது ஒரு ஆடிஷன் போனேன், ஒரு இங்கிலீஷ் ட்ராமா ஒன்று. அது பண்ண உடனே எனக்கு ஏகோபித்த ஆதரவு ஸ்கூலில். நான் வந்து இந்த இங்கிலீஷ் பேசணும், அது வெளிநாட்டில் ஒரு என்ன சொல்கிறது, அமெரிக்கன் ஆக்சென்ட் இல்லை, அது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டில் இங்கிலீஷ் பேசணும். நாங்கள் கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்ப்போம் இல்லையா, எங்கேயாவது வெளியே போன போதும், அதை இமிட்டேட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டைலில் பேச போக இவன் ஏதோ பயங்கர இங்கிலீஷ் பேசுகிறான் அப்படின்னு மிஸ்லாம் வந்து பாராட்டி எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக செகண்டாக ஞாபகம் இல்லை. அப்போ 8th வந்து செகண்ட் ப்ரைஸ். ஆனால் எனக்கு வந்து பயங்கர அட்டென்ஷன், அந்த மொத்த இதில் வந்து அட்டென்ஷன் கிடச்சிது 8th இருந்து. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ட்ராமானாலும் அதுக்கு நான் தான் என்னை விட்டுருவாங்க. எங்கள் டீம் இருக்கும் ஸ்கூலில், ஒரு 4 ஹவுஸ் இருக்கும், அமிர்தமய், ஆனந்தமய், சின்மய், ஜோதிர்மயின்னு ஒரு 4 ஹவுஸ் இருக்கும்ல, ரெண்ட் ஹவுஸ் அந்த மாதிரி இருக்கும். அமிர்தா ஸ்கூலில் நான் படித்தது. அங்கே வந்து அதுக்கப்புறம் ஐ வாஸ் நோன் ஃபார் ராஜேஷ்னாலே வந்து ட்ராமானாலே ராஜேஷ் விட்டுருங்க அந்த மாதிரி இருக்கும். ஒரு வருஷமும் அதுக்கப்புறம் 9th 10th +1 +2 வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா வருஷமும் நான் தான் அங்கே ட்ராமாவில் நான் இன்வால்வ் ஆகிருக்கிற டீம் தான் ஜெயிப்போம். அது ஒரு சில அங்கே தான் எனக்கே தெரியும், நம்ம என்ன சொல்கிறது, கதையும் நம்ம சில சமயம் பண்ணுவோம்ல, கதையும் நம்ம பண்ணி அதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து நம்மளும் நடிச்சதுங்கிறத அந்த ப்ராக்டிஸ்லாம் மிஸ்ஸெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்து வந்தது தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் எனக்கு என்னென்னா, அப்போவே நான் ஸ்கூல்லேயே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவேன். எல்லாரும் இருந்துட்டு சொல்லுவாங்கல்ல, வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னா எல்லாரும் டாக்டர் மேம், என்ஜினியர் மேம் அப்படிம்பாங்கல்ல. நான் என்ன ஆகணும்னு ஸ்கூலில் எல்லாத்துக்கும் தெரியும். கிளாஸ்க்கு ஐ வாண்ட் டு பி இன் சினிமா மேம் அப்படின்றேன். அப்படி தான் ஸ்கூலில் எனக்கு இருந்த அனுபவம். எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 7th வரைக்கும் டிவி இல்லைன்னு. நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அப்பாட்ட டிவி வாங்கி சொல்லி கேட்டே இருந்தேன். முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. டிவி வாங்கினா படிக்க மாட்டேங்கிட்டு போவோம், நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன். போய் ஒரு கோம்பு இருக்கும், மாட்டுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போய் ஒளிஞ்சிட்டுனா அவங்க சரியான கோபம் எங்கள் அப்பாவுக்கு.
என்னை சமாளிக்க முடியாமல் டிவி வாங்கி கொடுத்தாங்க. வேறு வழியே இல்லாமல் டிவி வாங்கி கொடுத்து ஃபஸ்ட்டு நான் நல்லா எனக்கு அன்னைக்கு இருந்த கிக். எனக்கு அன்னைக்கு வந்து டிவி வாங்கிட்டு அடுத்த மண்டே நான் ஸ்கூலுக்கு வாக் போனது இருக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு எங்கள் வண்டித்தரத்தில் நடந்து போய் பஸ் ஏற போன நாள் வந்து சில மெமரிஸ் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக அப்படி பதிஞ்சிரும் இல்லை. எனக்கு அந்த நாள் அப்படியே ஞாபகம் இருக்கணும். இப்போ கண்ணை மூணா கூட எனக்கு அந்த ஏன்னா அந்த நாள்னு தெரியல, அன்னைக்கு இருந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து போட்டால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் 4 மணிக்கு படம் பார்த்துட்டு இருந்தவனுக்கு கலர் டிவி, அதில் சன் நெக்ஸ்ட் போட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்துச்சு. இத்தனை படம் போடுவாங்க. இனி வந்து என்னது நகைச்சுவை திங்கள், அது என்னது காவிய புதன், காதல் செவ்வாய், அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி, நீ எனக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. எல்லாமே கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஃபேன்னா எனக்கு வந்து என்ன சொன்னேன், எனக்கு ஆக்ஷன் படத்து மேலே அப்படி ஒரு க்ரேஸுங்க. அதனால எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒருத்தங்களுக்கு ஃபேன்னா அது விஜயகாந்த் சாருக்கு தான். ஃபஸ்ட்டு சினிமா பார்த்து பழகின புதுசில் போட்டால் ஃபைட்டே இல்லாமல் இருக்காத ஒரு ஹீரோ அவராக தான் இருப்பார்ல. மற்றவங்க கூட ரொம்ப குழந்தையா இருக்கும்போது சொல்கிறேன். அப்புறம் நான் ஃபேனாக இல்லாதவங்களே இல்லைங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் நிறைய பேரை பிடிக்கும். ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் வந்து பயங்கர ஒரு ரஜினி ஃபெனட்டிக்காக ஒரு பீரியட் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பீரியட் வரும்போது டோட்டலாக பயங்கரமான ஒரு விஜய் கன்னியா சுற்றி பயங்கர கில்லியெல்லாம் வந்தப்போல்லாம் நான் வந்து பயங்கரமான ஒரு ஃபேன். கில்லி வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அவரோட பிடிச்சது அப்படின்னா எனக்கு இவங்களுக்கு தான் இதுவாக இருந்தேன் அப்படிங்கிறது இல்லை. பட் ரொம்ப பிடிச்ச ஆளுங்களாம் விஜய் சார் இருந்தார், சூர்யா சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சமயத்தில் வளர்ந்து வரும்போது. அவங்கள எல்லாத்தையுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் ஐ திங்க் அரௌண்ட் 8th அந்த சமயம் பார்க்கும்போதும் என்னவோ நினைக்கிறேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் கமல் சாருக்கு ஃபேன், எல்லாத்தையும் ரொம்ப எல்லாருக்கும் ஃபேனு. அது கமல் சார் ஃபேனாக மாறினது அந்த ஒரு 9th அந்த சமயத்தில் நான் நினைக்கிறேன். சினிமாவுக்குள்ளே நம்ம டைரக்டராக போகிறோம், நடிகனாக போகிறோங்கும் போது ஒருத்தங்களை நான் மிமிக்ரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவர் போடுற எஃபர்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்னும் வந்து எனக்கு என்னமோ அவர் மேலே பயங்கர ஈர்ப்பாயிடுச்சு அந்த சமயத்தில். ஏன் அப்படின்னா தெரியல. எனக்கு அதுலேயும் அவர் எல்லாத்துக்கும் என்னென்னமோ படம் இருக்குது. எனக்கு வந்து அபூர்வ சகோதரர்கள் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு தமிழ் சினிமாலேயே ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் அது ஒன்றுன்னு சொல்லுவேன். அந்த படம் பார்த்து நான் மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். நான் சொன்ன டபுள் ஆக்ட்னாலே எனக்கு பிடிக்கும்னு. அதில் இப்படி டபுள் ஆக்டெல்லாம் வந்ததுன்னா மைண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ளோன். அந்த சமயத்தில் ரெடி ஆகிட்டாங்க. அதுலேருந்து எல்லார் படமும் பார்ப்பேன், எல்லாமே இருக்கும். பட் பெரிய ஃபேன் பாயாக இருந்தது வந்து விஜய் சாருக்கும் கமல் சாருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஃபேன் பாயாக இருந்தது. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு 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 குருட்டுத்தனமான கான்ஃபிடென்ஸ். ஏன்னா அங்கே நான் தான் பெஸ்ட் ஆக்டர் இல்லையா, அங்கே நான் தான் பெஸ்ட்டாக நான் இல்லையா. சினிமாவுக்கு போகிறோம், சினிமா என்ன சிம்பிள் வேலை அப்படின்னு நினச்சிட்டு சினிமாவில் வந்து இது பண்ண போகிறோம். வந்தால் எனக்கு அந்த 3 வருஷம் வந்து ஒரு பயங்கரமான வருஷம் நான் சொல்லுவேன். வந்து ஃபஸ்ட்டு இதில் உனக்கு நடக்கவே தெரியலன்ட்டாங்க. இன்னும் நடக்க தெரியல, வாக்கிங் ஸ்டைலே உங்களுக்கு இல்லை, என்ன அப்படி ஜம்ப் பண்ணி நடக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு அந்த சமயத்தில் அதுவும் அந்த டீன்ஸ் இல்லையா, இன்செக்யூரிட்டி மொத்தமும் ஒரே பீரியடில் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே தான் வந்து எனக்கு நான் நடிகன் இல்லை, ஒரு டைரக்டருங்கிறது நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடிக்க சொன்னாங்க, நடித்தேன். ஆனால் நான் நினைக்கிற அளவுக்கு வந்து அதில் வந்து சொல்கிறது நல்லா பண்ண சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு எக்ஸலண்ட்டாகவோ இல்லை, எனக்கு ஃபுல்லாக திருப்தியாகவோ இல்லை. ஒரு படத்தை கேமரா மட்டும் ஒர்க் பண்ணேன், ஒன்று எடிட்டிங் அங்கே இருந்தபோது எடிட்டிங் மட்டும் பண்ணேன். எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு, ஸ்கிரிப்ட் மட்டும் எழுதி பார்த்துருந்தேன். எனக்கு அப்போ தான் காலேஜ்குள்ளே ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது, எனக்கு வந்து எதில் மோர் நான் ரிஃப்ளெக்ட் ஆகிறேன், எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போது டைரக்ஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அங்கே தான் என்னால் நேரோ டவுன் பண்ண முடியுது. நேரோ டவுன் பண்ணணும்னு எனக்கு இருந்துச்சு. அப்போவே எப்போவுமே நேரோ டவுன் பண்ணி வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். வாட் யூ வாண்ட் டு பீங்கிறதுல கிளியராக இருந்துட்டா இப்போ நான் டைரக்டர் தான் அங்கே தான் நான் முடிவு பண்ணேன். இன்னொன்று எங்கள் அம்மிச்சி தான் வந்து கேமரா வாங்கி கொடுத்தாங்க 550D. சீரு செய்யணும் இல்லையா, நமக்கு காது குத்துனா அந்த மாதிரி இது பண்ணோன்னா தங்கம் வேணாம் கேமராவை வாங்கி கொடுக்கலான்னு என்ன முடிவு பண்ணி நினச்சாங்களோ தெரியல. நான் கேட்டே இருந்த கேமரா ஒரு 550D வாங்கி கொடுத்தாங்க. அதில் தான் அதை ஷூட் பண்ணோம். அந்த 550D வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 50,000 ரூபாங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கேமரா வாங்குறதுக்காக பணத்தை எடுத்து ட்ரெயினில் வர்றேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ எல்லாரும் கூப்பிட்டாங்க அந்த வர்றதுக்குள்ளே. பணத்தை பத்திரமா வச்சுக்கிறியா, அவ்வளோ காசை என்ன நம்பி கொடுத்து விட்டுருக்காங்க ட்ரெயினில் வர்றதுக்கு. வேறு எதுக்கு கூட வந்து அவங்க
ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன என் மேலே இருக்கிற பிம்பம் என்னென்னா, நான் ரொம்ப லைடு பேக்கான ஆளா வீட்டில். என் வேலை மட்டும்தான், நான் சினிமானா வேலை செய்வோம். அதுபடி இவனுக்கு ஒன்றும் தெரியாது. பெரிய பையனாக இருந்தாலே பாவம், அவனா கூட பயங்கர சூட்டி போய் இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனை நம்பி இவ்வளோ காசு கொடுத்துட்றீங்களா, எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டானா, ட்ரெயினில் விட்டானா என்ன பண்ணுறது வீடு இருந்தாங்க. வந்து 550D வாங்கின நாள் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பயங்கரம். எங்கள் அம்மச்சி ஒரு குச்சி, அதுக்கும் எங்கள் அப்பா கொடுத்தாரு. எங்கள் ஒரு லென்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எங்கள் அப்பா கொடுத்தாரு. அது வந்து லைஃபையே ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க கேமராவை நம்பி இருக்க வேண்டிய இல்லாத தேவைக்கு போயிடுச்சு இல்லையா, அப்புறம் லைஃபே மாறிடுச்சுங்கிற சொல்லலாம். அதுதான் நக்கலீக்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்த கேமராவும் அதுதான். ஸோ இன்னவே அந்த கேமரா வந்து அந்த கேமராவும் அம்மச்சி வாங்கி கொடுத்த அந்த கேமராவும் அம்மச்சி எங்கள் அப்பாவும் அது வந்து இட் இஸ் a வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மை லைஃப் இருக்குது. இங்கே இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது. நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, காலேஜ் முடிச்சோடனே எனக்கு ஒரு வருஷம் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு, நான் ஒர்க்கே போனதில்லை இது வரைக்கும். நான் ஏதாவது பண்ணி சம்பாரிச்சிக்குவேன், ஆடோ ஏதோ ஒன்று பண்ணி நான் சம்பாரிச்சிக்குவேன். வந்து ஒரு வருஷம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்து நான் ஆட் ஏஜென்சி ஒன்று ரன் பண்ணுறேன். அது செம ஜாலியான டைம். போவேன், ஏதாவது ஒரு ஆர்டர் பிடிப்பேன், ஒரு 10 சின்சியராக ப்ளேஸ் பண்ணி கொஞ்ச நாள் வேலை பார்த்தோன்னா ஒரு 50,000 ரூபா கிடச்சிரும். ஓகேவா? ஏன்னா ஒரு அனிமேஷன் ஆட் பிடிச்சி கொடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அனிமேஷன் வாங்கி கொடுத்து டெலிவரி பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். இல்லை ஒரு ஆட் எடுத்து கொடுக்கணும், ஆட் எடிட் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். சில சமயம் கம்மி காசு இருக்கும். ஒரு மாதம் அவ்வளோலாம் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அதை வச்சு நான் ஒரு வருஷத்தை ஓட்டலாம். புரியுதா? நான் அவ்வளோ நாளும் வேலை செய்வேன். அப்புறம் திரும்ப உட்காந்து படம் பார்க்குறதுக்கு அப்படி நான் வந்து போயிடுவேன். இந்த படம் அப்படியெல்லாம் பண்ணி தான் அந்த படத்தை இன்டர்வியூ பண்ணுங்க எல்லாம் சேர்த்து தான் அதை முடித்தேன். எனக்கு வந்து அப்படி ப்ரெஸ்டீஜ்னு ஒரு படம் இருக்குது இவரோடது. எனக்கு நாலனோட ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ப்ரெஸ்டீஜ். நான் அந்த படம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு பயங்கர அந்த படம் பார்த்தோன்னே அது இருந்துச்சு. எனக்கு கில்லி பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவேன் அப்படி இருந்துச்சு. எனக்கு இப்போ இருக்குது அபூர்வ சகோதரர்கள் மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போவும் இருக்குது. எனக்கு அந்த பிளெண்டு ரொம்ப பிடிக்கும். கமர்ஷியல் படம்னா சும்மா மசாலா படங்கள் இருக்கு எனக்கு. நான் சொல்கிறேன் மசாலா படங்களோட ஒரு கண்டென்ட்டோட இருக்கிற மசாலா படங்கள், ஒரு கமர்ஷியல் படங்கள் இருக்குல்ல, அது மேலே எனக்கு பயங்கர கிரேஸ் இருக்குது. ப்ரெசன்டேஷன் வந்து பயங்கர கமர்ஷியலாக இருக்கணும், பட் அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது வந்து எனக்கு ஷாக் கொடுத்து அப்படி பண்ணது வந்து வெற்றிமாறன் தான். பொல்லாதவன் வரும்போது வந்து அது ரொம்ப நியூவாக இருந்துச்சு இல்லையா அந்த படம். எனக்கு அது பயங்கரம் யாரு இவரு அப்படிங்கிற மாதிரி ஆனது வந்து பொல்லாதவன். ஆமாம் பயங்கரமாக அந்த படம் வந்து அவ்வளோ லைவ்லியாக எனக்கு என்னமோ அதை ரொம்ப என்ன சொல்கிறது the way it was made நான் சொல்கிறேன். அது எடுக்கப்பட்ட விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதே இம்பேக்ட் கொடுத்தது வந்து மெட்ராஸ் படம் பார்த்தோன்னா அப்படி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த வயசில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவர் முன்னாடியே பண்ணிட்டார் இல்லையா பொல்லாதவன் 2007 இல்லையா டைரக்டர் இந்த ஒரு படம் அப்படிங்கிறதுல அவரும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சினிமாக்காரங்களை பார்த்தது ஃபஸ்ட்டு நான் பார்த்தது வந்து வசந்த பாலன் சார்ன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபிலிம் ஃபெஸ்ட்டில் நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு நம்பர்லாம் வாங்கிட்டேன். ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. ஒரு வருஷம் கழிச்சு நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு. இன்னொரு நாள் செம பண்ணான அனுபவம் இருக்குது. வெற்றிமாறன் சார் நம்பர் எங்கேயோ வாங்கிட்டு எனக்கு எவ்வளோ ஒரு திமிரு பாருங்களா. அப்போ ஃபோன் பண்ணி தாவடியில் இருந்துட்டு இங்கே ஹலோ சார் ராஜேஷ் பேசுகிறேன், என்ன பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஐயோ முதல்ல நீ இப்படி வந்து பேசுகிறதே தவிர நேரலாம் வந்து வந்தோடனே திட்டு வாங்கிட்டேன் அது மாதிரி சமுத்திரக்கணி சார் கூப்பிட்டுருக்கேன் நானும். நீங்கள் பார்த்துட்டு அவர் அப்போ ரொம்ப செஞ்சோன்னா அவர் வந்து வாங்க நேரில் வாங்க வந்துட்டு வந்து பார்க்க வாங்க அப்படின்னாரு. கொஞ்சம் நாள் கழிச்சு சமுத்திரக்கணி சார் வந்து அம்முச்சி முடிச்சுட்டு ஒரு தடவை அம்முச்சி நல்லா இருக்குன்னு பாராட்டினார். ஒரு வாய்ஸ் கால் வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட அப்போ கூப்பிட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வெற்றிமாறன் சார் எப்போது பார்த்தா நான் சொல்லணும் உங்ககிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசியிருக்கேன். இந்த பேட்டிகள்லேயே வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணது வந்து இது நான் பேட்டி மாதிரியே எனக்கு தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு லைஃப்பை திரும்ப யோசித்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு டைமாக இருந்துச்சு. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன்னா
எனக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லை எனக்கு தெரியல. நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ண பேட்டி. அண்ட் ஸோ நைஸ் மீட்டிங் யூ பீப்புள், மீட்டிங் யூ கைஸ். அண்ட் தமிழ்நாடு நோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இருக்குது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.